வணக்கம். இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறது ஆட்டுக்குடல் கறி. அதுக்கு முதல்ல ஒரு சட்டியை வச்சு அதுக்கு தேவையான எண்ணெயை விடுவோம். எண்ணெய் சூடாயினதும் தாளிக்கிறதுக்கு தேவையான ஒரு கருவாப்பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், சிறிய பிரியாணி. மசாலா வதங்கியதும் அதுக்கு இதோட வெங்காயத்தை சேர்ப்போம். 3 பெரிய வெங்காயம் வெட்டியது, வெங்காயம் வதங்குவதற்கு தேவையான உப்பு. வெங்காயம் வதங்கி வந்ததும் இடித்த இஞ்சி பூண்டு, ஒரு பெரிய தக்காளி வெட்டியது, தக்காளி வதங்கி வந்துட்டு இப்போ நாங்கள் வெட்டினா பச்சை மிளகாய் போட போகிறோம். இதில் ஒரு 7 பச்சை மிளகாய் 2 வெட்டி வச்சுருக்கோம். கறிக்கு தேவையான உப்பை போடுவோம். ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், மூன்று மெஸ்கரை தண்ணி சேர்த்து இந்த மசாலா மணம் போகும் வரை கொஞ்சம் கொதிக்க விடுவோம். ஒரு உருளைக்கிழங்கு இதோட சேர்ப்போம். இது விரும்பினா சேர்க்கலாம். அடுத்தது சுத்தம் செய்து உப்புத்தூள் மஞ்சத்தூள் போட்டு பிரட்டி வச்சிருக்கிற இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஆட்டுக்குடல். குடலும் சேர்ந்து இதோட கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது ஒரு மூடி போட்டு மூடி விடுவோம், அப்பதான் கறியா வதங்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு இதை திறந்து பார்ப்போம். குடல்ல இருந்த தண்ணி இல்லாமல் பத்தி வந்துட்டுது. இதுக்கு இந்த குடல் நல்லா அவிகிறதுக்கு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு திரும்பவும் மூடி வைப்போம். கறி இப்போ வற்றி ரெடி ஆகிட்டது. இப்போ நாங்கள் இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு வைக்குவோம். இந்த குடல் கறியை நீங்கள் சோறு புட்டு இடிக்கப்பம் எல்லாத்தோடும் சாப்பிடலாம். நாங்கள் இன்றைக்கு சோறோட சாப்பிட போகிறோம்.